நான் உடைப்பேன், நான் ரெண்டு உடைப்பேன். முதல்ல உடைக்க போறது யாழ்ப்பாணம் இல்லை, சைக்கிளும் வீடு தான். தையடி வேற உடைக்கணும் பண்றதுல எனக்கும் இந்த சந்தேகம். ரோட்டெல்லாம் உடைப்போம், அதெல்லாம் தையடி வேற உடைக்க போறோமா? நான் தானே சொல்றேன் ரெடி ஆண்டு ஆளுக்கு ஒரு கடப்பாறை வம்படியோட போய் உடைப்போம். தையடி உடைக்கலாம். இவ்வளவு உறுதி இருக்கிற நீங்களே ஏன்டாப்பா பயப்படுறீங்க போய் வழக்கொண்ட போறது? வழக்கும் போட மாட்டோம். ஐயோ அம்மானு கத்துவோம். கஜேந்திரமார் பொண்ணு கட்டகலத்தன் கஜேந்திரன் கொடு. டாக்டர் வணக்கம். சரியா? இன்றைய தினம் காரநகர டிசிசி மீட்டிங்ல என்ன நடந்தது? காரணம் சரியான சுமூத்தா போனது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நினைக்கிறேன். சரியா 9 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்போ 4 மணி நேரம் கணக்கு விஷயம் கதைப்பட்டது. முக்கியமாக இந்த பிரதேச தவிசாளர் அது எந்த கட்சியுமே இல்லாத சுயேட்சை குழுவால் என்னோட சுயேட்சை குழு இல்லை, இங்கே தானே சுயேட்சையாக வேண்டிய ஒரு தவிசாளர்கள் அவர் மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள விட சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே உள்ளுக்க வந்திருந்தவை நல்ல ஸ்மூத்தாகவும் முக்கியமான விடயங்கள் கதைக்கப்பட்டது. செய்யக்கூடிய விடயங்களை செய்யலாம்னு சொன்னாங்க, செய்ய இல்லாத விடயங்களை செய்யலான்னு சொன்னாங்க. முக்கியமாக அதில் கணக்கு அந்த ஆர்டிஏ ஆர்டிடி மற்றது இந்த எம்ஓஹெச் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏனென்றால் சனம் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நல்லா தான் பதில் சொன்னது. முக்கியமாக டிஎஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் நல்ல நீட்டாக ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்திருந்தவா, மற்ற ப்ரெசன்டேஷன் செய்த போய்க்கும் நன்றி சொல்லணும். நல்ல ஸ்மூத்தாக போனது. ஒரு அடிபாடும் இருக்கிற ஒரு சண்டையும் இருக்கிற நல்ல நீட்டாக போனது. சரி, இல்லை கேள்வி எனக்கு கேட்க கையடி பிரச்சனைகள் பற்றி இப்போ வெளியில் ஒரு கதையில் போய்கொண்டிருக்கு. அது இப்போ வெளியில் இல்லை, அது உலக முழுக்க போகிறப்ப தையீட்டியை அது சனத்தின் காணிதாசா. அதில் எந்த சந்தேகம் இல்லை தானே. பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேணும். அது அந்த 2வது கோஷத்துக்கு வாசகமும் எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ இந்த பில்டிங்கை உடைச்சிட்டு தாங்கன்னு சொன்னால் சட்டத்தை யோசிக்கணும். நாங்கள் இப்போ நானும் ப்ராக்டிக்கலாக கதைக்கலாம், ஆக்களை உணர்ச்சி வசப்படுத்தி கதைக்கலாம். ரோட்டெல்லாம் உடைப்போம், அதெல்லாம் உடைப்போம், இதெல்லாம் உடைப்போம். இப்போ தையடிக்காரே கிளப்பம்னு சொல்கிற எத்தனை பேர் அந்த அவன் போலீஸ்காரன் தூக்கி வேனில் ஏற்ற முன்னம் குளர்னவ தானே ஐயோ உண்டு. அப்போ திங்க் பண்ணணும். அப்போ சும்மா போராட்டத்துக்கு சனங்களை கொண்டே விடுறதை விட்டுட்டு அதில் என்ன பிரயோசனம் முடிவு என்னன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது வடிவாக சொல்கிறேன்டா, ஒரு ப்ரொசஸ்ண்டா ஒரு இன்புட் ஒன்று இருக்கணும், ஒரு உள்ளூடு அண்டு இருக்கணும். அதை இப்போ இந்த உதாரணத்துக்கு ஷர்ட்டுண்டா துணி, அதை தைக்க வேணும். வெளியில் ஷர்ட்டாக வெளியால் வரும், அது வெளியீடு. இன்புட் ப்ரொசஸ் அவுட்புட். இப்போ இந்த போராட்டத்தின் அவுட்புட் என்ன, வெளியீடு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் தையல் வேற உடைக்க போகிறோமா? நான் தானே சொல்கிறேன் ரெடி ஆண்டு. நானும் பாரு என்ன சொல்கிறேன். எத்தனை பேர் இதில் வேற போயினேன். கஜேந்திரமார் பொண்ணு போல நான், கஜேந்திரன், சுகாஷ், மணியோ அவர் அந்த இன்னொரு லோயர் 5-6 பேர் காணும். அதோட இந்த பெரிய சபை தவிசாளர்கள் ஆளுக்கு ஒரு கடப்பாறை வம்படியோட போய் உடைக்கிற விஷயமும் இல்லை. 2வது அவங்க வச்சிருக்கிற காணியில் அவங்க தங்களுக்கு தேவையில்லைன்ற காணியில் எல்லாத்தையுமே விடுவிக்கவும். அதில் எந்த சந்தேகம் இல்லை தானே. அதை போய் இந்த சனத்துட்டு உண்மையை சொல்லணும். அது எங்களோட என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த முதுகெலும்பு கூட இல்லை விட அன்றைக்கு பாயத்தாரி சந்திரசேகர் சொல்லி போட்டார். அதை காணி தையிட்டு உடைக்கலாம். அது உடனே சொல்கிறேன் என்னென்னா, தங்கண்ட ஆட்சியில் கட்டுப்பட்டது இல்லை. இப்போ நீங்கள் தானே ஆட்சி, நீங்கள் தானே பதில் சொல்லணும். அப்போ உடைக்கலாது. 2வது அடுத்து என்ன ரெமிடிஸ், என்ன அதுக்கு ஒரு ஆப்ஷன், அந்த காணிக்குரிய காசை பொதுமக்கள்கிட்ட பண்ணி கொடுக்கணும். அதான் அதோட ஆப்ஷன். அதானே ஆப்ஷன். சரி, இப்போ என்னுடைய காணியை ஒரு ஆள் அடாத்தா பிடிச்சி வீட்டை கட்டிட்டேன்னா நான் சொல்லுவேன், சரி என் காணியை விடு. அப்படி இடையிலாண்டா காணிக்குரிய காசை கூட்டித்தான் எனக்கு ஏன் நான் கேட்குறது. அதை தாரத்துக்கு அரசாங்கம் ரெடி இல்லை. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, அப்படியும் கட்டினவனும் விடுறான் இல்லை, எனக்கும் காணி வேணும். என்ன செய்யணும்? நான் கத்தியால குத்தையிலமா போய் பித்த வைக்குது இல்லை, என்ன செய்யணும்? போய் போலீஸில் கம்ப்ளைண்டை போட்டு காணி ஒரு வேற ஒரு ஆள் சொல்லி கொண்டிருக்க அதனோட 1912ஆம் ஆண்டு உறுதி இருக்கேன். இவ்வளோ உறுதி இருக்கிற நீங்களே ஏன்டாப்பா பயப்படுறீங்க போய் வழக்கொண்ட போகிறது? வழக்குக்கு 10 வருஷம் செல்லுவாங்க. அப்போ வழக்குக்கு போகிறதுக்கு பிரச்சனைக்காண்டி ஒரு வெட்டேலுமா கொத்தேலுமா நாங்கள் இல்லை. அப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை வழக்குக்கு கொண்டு போகணும். வழக்கில் இவ கோர்ட் ஆஃப் அப்பீலில் சுமந்திரன் இருக்கிறார். கஜேந்திரமார் பொண்ணம்பலம் தானே அலவாங்கு விழுங்கி ஒரு பெரிய ஒரு லோயர் அலவாங்கின்ற விழுங்கிட்ட சுவாசன் இன்னொரு அலவாங்கு விழுங்கி ஒன்று இருக்குதானே. இப்போ வழக்க போடுவ சொல்லுங்கண்டா. உங்களோட உறுதி இருக்குண்டா வழக்க போட சொல்லுங்க. வழக்கம் போடல, காசு மாட்டி கொடுக்கக்கூடாது. வழக்கம் போட மாட்டோம். ஐயோ அம்மானு கத்துவோம், அடிச்சா ஊண்டு குளருவோம். என்ன இருது அவன் அடிப்பான், 3 வளர்ப்பானு. அந்த எந்த சந்தேகம் இல்லை. சும்மா இருக்கிற கேம்பஸ் படியில் கூட கொத்தரொட்டியை கொடுக்குறது, ஒரு பியர் போத்தில் கொடுக்குறது. அவன் பாவண்டு, அவனுக்கு என்னதுக்கு போராட்டம் போறாண்டே தெரியாது. இவங்க பாஸ் அவுட் பண்ணி 4000-5000 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் கொடுத்து போட்டு இவங்களை கூட்டி கொண்டு போய் தையடி வியார உடைக்க பிரச்சனை இல்லை. தையடி வியார உடைக்கணும்ன்றதுல எனக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. உடைக்கலாமான்றதான் கேள்வி.
விளங்குதா உங்களுக்கு பிரச்சனை உடைக்கொள்மெண்ட் எனக்கு மாசேடாப்பா உடைக்கலாமண்டா ஓமண்டா வாங்க ஓடிப்பாங்க உடைக்கலாண்டா காசை வேணும் ரெண்டும் இல்லாமல் எடுக்க பிச்சைக்காரன் புண்மேரன் இருக்க சொரிஞ்சு போட்டு அந்த புண்ணை காட்டி கொண்டு பிச்சை எடுத்து தெரியக்கூடாது தானே அவ்வளோதான் இந்த கேள்வியின் போய் பாதி அது சரி ஆனா இவன் கருத்து என்னன்னு சொன்னா அவன் கருத்து எங்கட இல்ல நீங்க இந்த டெய்லி மிரருக்கு இந்த நியூஸ் கொடுத்ததால சிங்கள தமிழாக்கள் நான் அதை சிங்களம் தெரியாது இருக்கலாம் பிரச்சனை டெய்லி மிரர் இல்லை சகல சிங்கள மீடியாக்கும் மீடியா கார்டு கொடுத்துருக்கிறேன் இந்த தையிட்டு திஸ்ஸ விகாரைய உடைக்க வேணுமென்ற கருத்து வடக்குமால் தமிழ் மக்களுடைய கருத்து இல்லை இது சைக்கிள் கட்சியின் கருத்து மட்டும்தான் வடக்குமால் தமிழ் மக்கள் யோசிக்கிறேன்டா இனியும் சண்டை வேண்டாம் இனியும் பிரச்சனை வேண்டாம் இனியும் அடிபடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் நிம்மதியாக இருக்க போகிறோம் இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க அரசாங்கத்தில் கேட்குறோம் நான் சொன்னதில் என்ன பிள்ளையா தெளிவாக சொல்லியிருக்கீங்க அவ்வளோதான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லை அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் 3ஆம் தேதி இவை வலிக்கிட்டு அதை உடைக்க போறீங்க மட்டும் வரையினம் உடைக்க போடுறோம்ட்டு ஒருத்தர் வாரது முழுக்க ஒரு 200 பேர் இந்த கட்சிக்கார தான் வரையணும் 6 லட்சம் ஜனம் இருக்கு 1 லட்சம் ஜனமாவது போக வேண்டாமா உடைக்கிறதுக்கு 100 பேர் போய் அந்த இதை உடைக்கிறதாவே 6 லட்சம் ஜனத்தினுடைய கருத்து இந்த வயிற்றுவியார பிரச்சனை முடிக்கவும் உடனடியாக முடிக்கவும் அவ்வளோதான் அதை சட்ட ரீதியாக முடிக்கிறீங்களா சட்ட ரீதியில் அரசாங்க ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக முடிக்கிறீங்களான்னு பிரச்சனை இருக்குது உடனே முடிக்க வேணும் இல்லை இவங்க தான் போய் உடைக்க போகிறோன்னு கூத்தடிச்சா வடக்குமால் ஜனத்துக்கு தெற்கில் அடிக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் 83ஆம் ஆண்டு இப்படி தான் நான் பிறக்கையில் நீங்களும் பிறக்கையில் ரோட்டில் போட்டு டயர் போட்டு 3 மாத பிள்ளையே டயர் போட்டு கொளுத்தினோம் சிங்கள காடியர்கள் இப்போவும் அங்கே என்ன பேர் அவனுக்கு விமல் வீரவன்சி இல்லை மற்ற இன்னொரு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவனுக்கு ஏதோ ஒரு பேருடா ஏதோ ஒரு பேர் உண்டு அவன் சொல்லி கொண்டிருக்கான் தையிட்டு வேற கிட்டவா கொளுத்துவோம் ஸோ இங்கே கஜேந்திரமார் பொன்னம்பலனுக்கும் கட்டகலத்தன் கஜேந்திரனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் ஒரு 200 பேரை கொண்டு போகின்றது முதலாவது அங்கே தெற்குல உசுப்பேற்றுவாங்க உசுப்பினா வெள்ளவத்தில் வடி விடும் வேணுமா உங்களுக்கு இது வெள்ளவத்தில் அடிப்பானுங்க வெள்ளவத்தில் இருக்கிற தமிழக கடையெல்லாம் கொளுத்துவாங்க தேவையா அதுதான் சிங்களத்தில் சொல்லிங்க நானும் ஜெஃப்னா எம்பி தான் எங்களுக்கு சண்டே ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த தையிட்டு வியாரையை திருப்பி கொடுக்கறதுக்குரிய வேலையை செய்தாங்க வேண்டாம் சிங்களத்தில் சொல்லியிருக்கேன் மற்றது உடைக்க போகிறது யாழ்ப்பாணத்தரம் இல்லை சைக்கிளும் வீடு தானு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒருவேளை அந்த தையிட்டு விகாரை உடைப்பதற்கான சம்மதம் கிடைக்கும் கடும் சந்தோஷம் நான் உடைப்பேன் நான் உங்களுக்கு 2 உடைப்பேன் முதல் ஆளா நீங்கள் போய் 2 உடைப்பீங்க முதல் ஆளா நான் 2 உடைப்பேன் ஒரு நீதிமன்றமே சொல்லிட்டேன்டா உடையண்டு இப்போ இந்த 6 ஆள் தடுக்கலும் ஆகவே தையிட்டு விகாரை உடைக்க போறான்னு சொல்லி நீதிமன்றம் காட்டில் கொடுத்தா நான் தான் முதலாவது நீதிமன்றம் ஒன்று இருக்குதானே ராசா இந்த நாட்டில் சும்மா ஆளாளுக்கு உசு பேத்தி சனத்தை கொண்டு ஜெயிலில் போடக்கூடாதானே ஜட்ஜ் ஒரு நாளும் உங்களோட கட்சியை பார்த்து போட மாட்டார் சுமந்திரன் பேருக்கோ கஜேந்திரமாட்ட பேருக்கோ ஜட்ஜ் தீர்ப்பெழுத மாட்டார் ஆர் தவறுகள் அம்பிடுதோ அம்பிட்ட தவறுலாம் உள்ள போகும் சரிதானே இதுகள் நிற்குதுலண்டா இதில் போய் குளாரி போட்டு அசலம் அடிக்கிறது பார்த்து இப்போ என்னடா கேட்ட வைக்கிறவே ஒரு யாழ்ப்பாணத்தின் பிரபல ஜிஎன்ற மகன் ஒரு ஆளுக்கு யாழ்ப்பாணத்தின் பிரபல ஜிஎன்ற மகன் ஒரு ஆளுக்கு 20 லட்சம் தரலாம் அசலம் அடிக்கிறதுக்கு என்னோட காரில் வச்சு படம் எடுத்து போட்டு ஒரு கடிதம் 20 லட்சம் 10 கடிதம் கொடுத்தா கொடுக்கலாது எனக்கு எத்தனையோ பேர் லண்டன்லேருந்துலாம் கோல் பண்ணி கேட்கணும் தம்பி கடிதம் தர மாட்டீங்களா 10 லட்சம் பேர் நாங்கள் ஒருத்தரும் கடிதம் இந்த கையால் கடிதம் போவார் இவங்க செய்கிற முழுக்க உந்த பிஸ்னஸ் தான்டா இதில் கொண்டே கத்த விடுறது இவங்க கத்தின கனவேர் அசலம் அடிச்சு நம்ம நாட்டில் போயிடும் கொஞ்சம் இவன் இருந்து பேர் அப்படி சில்லறதனமான வியாபாரம் செய்து கொண்டிருக்கான் நீ அசலம் அடிச்சு காசை உழைச்சி நீ அந்த கடிதம் உள்ள எனக்கு அது பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன் அது உங்களோட அரசியல் எந்த அரசியல் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கும் காரணம் இவ்வளவு கேவலமாக இருக்கு ரோட்டுகள் போடையில ஒன்றும் போடையில அதை கதைக்கிறதுக்கு எந்த தமிழ் எம்பி வந்தது கார்னர் சேனத்தின் தண்ணி கொடுக்கல கதைக்கிறதுக்கு எந்த தமிழ் எம்பி வந்தது காரணம் சேனத்துக்கு ரோட்டு போடையில கதைக்கிறது என்ன நான் பானந்தராசோட சண்டை பிடிச்சேனா அல்லது சிறியரனோடையாவது நான் அன்றைய அந்த மலைப்பாம்பு விழுங்கி கயந்திரன் என்ன பார்த்து யூ ஃபக் யூ அம்மான்னு சொல்லைகளையும் நான் என்ன சொன்னேன்னா பேசாம தான் ஏன்னா பேட்டில் ஃபீல்டை சூஸ் பண்றது நான் கண்ட நான் அதை அறியுது எனக்கு தெரியும் எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல சுடுவணும் எந்த இடத்துல பொதுக்கணும் பிரேசபையில் 5 பேருக்கு வழக்கு போட்டுக்கிறேன் சரி தானே தூசா பார்த்து ரெக்கார்டிங் கேட்டீங்க அந்த ரெக்கார்டிங் உங்களோட அம்மா தங்கச்சி கேட்கலுமா உங்களோட தங்கச்சி அக்கா மாதிரி கேட்கலுமா அப்படியே படத்தோட போட்டிருக்கு சும்மா ஜென்டில்மேன் மாதிரி 20 வருஷம் மாத்தினாங்க இப்போ முழுக்க உடை தண்டனை ஒன்றும் செய்யலாம் கத்துறாங்க அவ்வளோதான் பேர் ஒன்று சரி இந்த பிரேசபை மீட்டிங் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த காரண சேனத்தை பார்த்துருக்கலாம் தானே ஏன் வரையில ஏன்னா இது மகேஸ்வரன் இடம் இது விஜயலா மகேஸ்வரன் தெரியும் விஜயலா மகேஸ்வரன் இடம் அப்ப இங்க வந்து அரசியல் செய்தா ஓட்டு வராதுன்னு தெரியும் அதெல்லாம் வரையில பிச்சைக்கார அரசியல் இங்க இருக்கிற சனத்துக்கும் மகேஸ்வரனுக்கும் என்னடா சம்பந்தம் அந்த நேரம் மகேஸ்வரன் ஒரு அமைச்சராகவோ எம்பியா இருக்கேக்குள்ள காரணம் இருக்கு ஏதோ செய்தாங்க அந்த சுட்டு சாக்குண்டாங்க இப்ப இருக்க சனத்தை யார் பாக்குறது எனக்கு பேர் உண்டு பிரதேச அரசியலோ உந்த அரசியலோ தமிழ் சிங்கள அரசியலும் இல்லை எனக்கு இப்போவும் தெற்கில் போனால் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் சிஎம்மாக கேட்க சொல்லி கேட்குறாங்க சரி நான் அன்றைக்கும் என்ன கேட்டவே சகல எதிர்கட்சியுமா சேர்ந்து பொது கேண்டிடேட்டாக
மேல் மாகாணத்துக்குரிய சிஎம்மாக போடுறோம் போயில அது வடக்கு மாகாணத்து ஜனம் என்ன விடாதுன்னு நான் அதில் தமிழ்லையும் சொல்லியிருக்கேன் வடக்கு மாகாண ஜனம் என்ன விடாது விட்டா நான் வருவேன் சரிதான் நன்றி நன்றி டாக்டர். 2000 வேகன்சி விட்டுருக்கு அங்கே வந்து அந்த வாலண்டியர்ஸாக வேலை செய்யணும். அப்போ 170 பேர் வேலை தேவை 170 பேருக்கும் வேலை தாங்கள் தரலாம் என்று சொல்லி சுகாதார அமைச்சு ஒத்துக்கொண்டிருக்கு ஆகவே அந்த பிரச்சனையை நீங்கள் யோசிக்க தேவையில்லை அந்த 170 பேர்த்த வேலையை நான் ஷோ பண்ணுவேன் அதில் உங்க இருக்கிற ஒவ்வொரு பணிப்பாளரோ சித்தி மாமாண்ட கடிதங்கள் எல்லாம் எடுத்து பேர்கள் போட்டு பெரிய நான் மினிஸ்டரோட நேராக வச்சுருக்கேன் ஒன்று மட்டும் பிள்ளைங்களும் எனக்கு எதிர்கட்சியிலையும் என்ன பிடிக்கும் ஆளுங்கட்சியிலையும் என்ன பிடிக்கும் சஜித்துக்கும் என்ன பிடிக்கும் அனுரோகம் என்ன பிடிக்கும் ஏன்னா நான் சனத்தின பிரச்சனை உண்மையாக கதைக்கிறேன் என்னோட 2 வரைக்கும் ஒருத்தர் பிரச்சனை இல்லையாடா அவங்களும் கிளிக்கிறேன் இவங்களும் கிளிக்கிறேன் இன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் இப்போ ஆனந்தராசர் பிள்ளை விட்டா பிள்ளைண்டே சொல்லியிருக்கிறேன் சரிட்ட காசு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் பிரேசபிசார் எல்லாம் வெவ்வேறு கட்சியில் ஒன்றை வந்திருந்தவங்க எல்லாம் அப்போ அவங்களோட எல்லாம் சண்டையில் பிடிச்சிருக்கோம்னா கத்திக்குள்ள பிரேசவை தவிசாடுறே சொன்னா ஏன் சத்தம் போடுறீங்க நாங்கள் மேசையில் அடிச்சு கதைக்கிறோம் அதை விட மோசமாக இருக்கும் அவை சத்தம் போட வேண்டாம் சரிதான் எங்களுக்கு இந்த கட்சி அரசியல் இல்லையா இப்போ கொஞ்சம் காலம் தான் இருப்போம் ஆனால் நீட்டாக இருக்கும் சரியா சரி டாக்டர்.